அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வரும் 6ஆம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் நடக்கும் இக்கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் உறுப்பினர்களுடன் மூத்த அமைச்சர்கள் ஆலோசிக்க உள்ளனர். கரூர் தாவேக பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கேட்டறியும் வகையில் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையையும் விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கில் கைதான ஞானசேகரன் தொலைபேசியில் யாருடன் பேசினார் என்பதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும், ஒருவேளை அண்ணாமலை தவறான தகவலை வெளியிட்டிருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ML ரவி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ML ரவி மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மனு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகில் இயங்கி வந்த மதுபான கடையில் இருந்த மது பாட்டில்களை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து உடைத்தனர். அக்கடை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக கூறி அங்கிருந்த மது பாட்டில்களையும் நொறுக்கி வைக்கப்பட்டிருந்தவற்றையும் உடைத்தனர். மேலும் அங்கு மது விற்பனை செய்த நபரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாநகரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தீப்பந்தங்களை ஏந்தி தமிழக அரசை கண்டித்து பெண்கள் கோஷம் எழுப்பினர். அப்போது பேசிய வானதி ஸ்ரீனிவாசன், பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்த இடத்தை சமூக விரோதிகள் பயன்படுத்துகிறார்கள் என தெரிந்திருந்தும், அங்கு சட்டவிரோத மதுபான கடை இயங்குகிறது என தெரிந்திருந்தும் அதனை கண்டுகொள்ளாமல் விட்டது தமிழக அரசின் அலட்சியத்தை காட்டுவதாக விமர்சித்தார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மியான்மர் வங்கதேச கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வெயில் சுட்டெரித்த நிலையில் பரவலாக கனமழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, காட்டுப்பாக்கம், மாங்காடு, ஆவடி, திருமுல்லைவாயில், பட்டாபிராம், திருநின்றவூர், திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல மதுரவாயில், வானகரம், நெற்குன்றம், ஆலப்பாக்கம், போரூர் உள்ளிட்ட பகுதியிலும் கனமழை பெய்தது. காற்று மற்றும் இடியுடன் பெய்த கனமழையால் ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியது. அறிவியல் தொழில்நுட்ப துறையில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக தங்கள் அரசு பல முடிவுகளை எடுத்துள்ளதாக பிரதமர் மோடி பேசியுள்ளார். டெல்லியில் தொழில்நுட்ப கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்ற பிரதமர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு உதவும் வகையில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நிதியையும் அறிமுகப்படுத்தினார். தனியார் துறையிலும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை முடுக்கிவிடுவதே இந்த நிதியின் நோக்கம் என பிரதமர் தெரிவித்தார். இடர்பாடுகள் நிறைந்த அதே நேரம் அதிக தாக்கம் ஏற்படுத்தும் ஆராய்ச்சிகளையும் அரசு ஊக்குவித்து வருவதாக பிரதமர் மோடி பேசினார். பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் காலனியை பாதுகாக்க 2 காவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டதால் சர்ச்சை உண்டாகியுள்ளது.
லூதியானாவில் உள்ள குருத்வாரா ஒன்றுக்கு முதல்வர் சென்றபோது அவரது காலணியை சீருடையில் இல்லாத 2 காவலர்கள் பாதுகாக்க வேண்டும் என எழுத்துப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதை விமர்சித்துள்ள பாஜக, முதல்வருக்கு பாதுகாப்பு தேவைதான், ஆனால் அவரது காலணிக்கு எதற்கு பாதுகாப்பு என கேள்வி எழுப்பியுள்ளது. சாதாரண மனிதர்களின் கட்சி என கூறிக்கொள்ளும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முதல்வர் காவல்துறையை கேலிக்கூத்தாக்குகிறார் என பாஜகவினர் விமர்சித்துள்ளனர். நம்ம ஸ்கூல் நம்ம பள்ளி நிதி 1000 கோடி ரூபாயை தொட்டதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரசின் முயற்சிகளுக்கு பக்கபலமாக 5 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கி தான் தொடங்கி வைத்த நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி முன்னெடுப்பில் இதுவரை 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகள் பெறப்பட்டுள்ளன. அவற்றின் மூலம் ஆயிரக்கணக்கான ஸ்டீம் ஆய்வகங்கள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் உள்ளிட்ட பணிகளை அரசு பள்ளிகளில் நிறைவேற்ற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்திட்டத்திற்காக உயர்ந்த உள்ளத்தோடு பங்களித்த நன்கொடையாளர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள் என அவர் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி கூறிய 3 குரங்குகளுடன் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் ஆகியோரை ஒப்பிட்டு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார். பீகாரில் தங்கள் அரசில் செய்யப்பட்டுள்ள நற்பணிகள் பப்பு ராகுல் காந்திக்கு தெரியாது என்றும், தங்கள் பணிகள் குறித்து தப்பு தேஜஸ்வி யாதவ் காதில் கேட்டதே இல்லை என்றும், தங்கள் சிறப்பான ஆட்சி குறித்து அப்பு அகிலேஷ் யாதவ் பேசியதே இல்லை எனவும் யோகி ஆதித்யநாத் பேசியுள்ளார். இவர்கள் மூவரும் மதம் மற்றும் சமூகத்தின் பெயரால் மக்களிடையே பிளவை தூண்டுவதாகவும் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி விரைவில் அவமதிப்பு அமைச்சகம் என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். சகார்சாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய பிரியங்கா, எதிர்க்கட்சித் தலைவர்களை விமர்சிப்பதை மட்டுமே பிரதமர் வாடிக்கையாக கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். 20 ஆண்டு காலத்தில் பீகார் மக்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன செய்தது என்பதை பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பெங்களூருவில் வசித்து வரும் பீகார் மக்களிடம் கர்நாடகா துணை முதல்வர் சிவக்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பீகார் சட்டமன்ற தேர்தல் வரும் 6, 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதற்காக பெங்களூருவில் பீகார் மக்கள் அதிகமாக வசித்து வரும் ஹெப்பால் அருகில் உள்ள கெம்பாபுராவில் அம்மாநில துணை முதல்வர் சிவக்குமார் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவை முதல்வராக வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்தியாவில் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரை 3000 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை இழந்துள்ளதாக உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த், டிஜிட்டல் அரெஸ்ட் மூலம் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் திருடப்பட்டுள்ளதாகவும், இதில் பெரும்பாலும் வயதான நபர்களை சிக்குவதாகவும் வேதனை தெரிவித்தார். இதுபோன்ற விவகாரங்கள் நம் நாட்டில் மட்டுமே நடைபெறுவதாகவும், இதற்கு இரும்பு கரம் கொண்டு கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கவிட்டால் பெரும் பிரச்சனையாகிவிடும் என தெரிவித்தார். இந்த வழக்கு நவம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் அரசின் ஜீவன் ஜோத் 2.0 திட்டங்களின் மூலம் பிச்சை எடுக்கும் நிலையில் இருந்த 704 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி, அதிகாரமளித்தல் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரான பல்ஜித் கவுர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் மறுவாழ்வு, பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதே இத்திட்டங்களின் நோக்கம். ஜூலை 2024 முதல் இத்திட்டம் பஞ்சாப் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கவுர் கூறினார். நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த தவறினால் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள தயங்க மாட்டோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போகோ ஹேராம் உள்ளிட்ட பயங்கரவாத குழுக்கள் நைஜீரியாவின் மத்திய பகுதியில் கொடூர தாக்குதல்களை நிகழ்த்தி வருகின்றனர். நாட்டில் நிலம் மற்றும் நீருக்கான மோதல் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் மத்தியில் தொடர்ந்து வருகிறது. 2020ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை 20,000க்கும் அதிகமான மக்கள் இதில் கொல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் என கூறப்பட்டாலும் இது அவர்களுக்கு எதிரான தாக்குதல் மட்டுமே அல்ல என்கின்றனர் ஆய்வாளர்கள். இத்தகைய தாக்குதல்களை தடுக்க தவறினால் நைஜீரியாவிற்கான உதவிகளை நிறுத்திவிட்டு ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். வியட்நாமில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 37 பேர் உயிரிழந்தனர். வியட்நாமில் கடந்த ஒரு வாரமாகவே கனமழை பெய்து வருவதால்
டனங் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கனமழை வெள்ளத்தால் 37 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 78 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் கல்வேகி புயல் இந்த வார இறுதியில் வியட்நாமின் மத்திய கடல் பகுதியை தாக்கக்கூடும் எனவும் மணிக்கு 103 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நிலவும் காற்று மாசு குறித்து சமூக வலைதளத்தில் வெளியான வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் கடந்த சில ஆண்டுகளாகவே காற்றின் தரம் மிக மோசமாக காணப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் வசிக்கும் தொழில் முனைவோர் ஒருவர் தனது வீட்டில் இருக்கும் ஏர் பியூரிஃபையர் மூலம் காற்றின் தரம் குறித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் அவர் தனது வீட்டின் கதவை திறந்தவுடன் காற்று மாசு 97 புள்ளியிலிருந்து 500ஆக உயர்வதை சுட்டிக்காட்டி டெல்லி அரசை விமர்சித்துள்ளார். மேலும் பீகார் தேர்தலில் கவனம் செலுத்தும் மத்திய அரசு டெல்லி மக்களின் நலன் குறித்து கவலைப்படவில்லை எனவும் காட்டமாக பதிவிட்டுள்ளார். டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருவது தொடர்பாக மத்திய மற்றும் டெல்லி அரசுகளை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்ட எக்ஸல பதிவில் ஆண்டுதோறும் டெல்லியின் காற்று அதிகரித்து வரும் நச்சுத்தன்மை கொண்டதாக மாறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பாஜக அரசுகளோ தங்களது சாக்கு போக்குகளை மட்டுமே தொடர்ந்து மாற்றிக் கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சாக்கு போக்குகள் தேவையில்லை என்றும் பொதுமக்கள் சுவாசிக்க சுத்தமான காற்று வேண்டும் எனவும் அந்த பதிவில் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். டெல்லி காற்று மாசு தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு பல கண்காணிப்பு நிலையங்கள் செயல்படவில்லை என உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அபராஜிதா சிங் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் வாதாடிய அவர் கண்காணிப்பு நிலையங்கள் செயல்படாததால் மாசுபாட்டின் தீவிரத்தை அறிந்து நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றும் தீபாவளியின் போது கூட 37 கண்காணிப்பு நிலையங்களில் 9 நிலையங்கள் மட்டுமே செயல்பட்டதாகவும் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார். இதையடுத்து கண்காணிப்பு நிலையங்களின் நிலை, காற்று மாசு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதினான்கு வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு தடை கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. சிறார் சமூக ஊடகங்களை அதிகம் பயன்படுத்துவதாக கூறி தொடரப்பட்டிருந்த பொதுநல மனுவில் ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளிலும் இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதை கேட்ட நீதிபதிகள் நேபாளத்தில் தடை விதித்ததால் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டு வழக்கை தள்ளுபடி செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூர் மாவட்டத்தில் ராட்சச ட்ரோன் கண்டறியப்பட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்லி கிராமத்தின் காட்டுப்பகுதியில் ராட்சச ட்ரோன் ஒன்று விழுந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தடயவியல் துறையினர் ட்ரோனை மீட்டு ஆய்வு செய்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசூர் வழியாக லாரியில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த பூனப்பள்ளி சோதனைச் சாவடியில் மத்திகிரி போலீசார் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடகாவிலிருந்து வந்த லாரி ஒன்றை நிறுத்தினார்கள். போலீசாரை கண்டதும் லாரி ஓட்டுநர் ஓட்டம் பிடித்துள்ளார். லாரியை சோதனை செய்தபோது அதில் தண்ணீர் அரையமைத்து 1 டன் குட்காவும் கர்நாடகா மதுபானமும் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் லாரியுடன் குட்காவை கைப்பற்றி தப்பியோடியவர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சுமார் 5 மணி நேரம் மின்சாரமின்றி நோயாளிகள் அவதியடைந்தனர். மேலும் ஜெனரேட்டரும் இயங்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து தலைமை மருத்துவரிடம் கேட்டபோது பிரதான மின்சார போர்டில் வயர்கள் எரிந்ததால் மின்தடை ஏற்பட்டதாகவும் பொதுப்பணித்துறை மூலம் மின் வயர்களை மாற்றி மின்சாரம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மெயின் போர்டு என்பதால் ஜெனரேட்டர் பயன்படுத்த இயலவில்லை என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் முதல் திருநங்கை ட்ரோன் ஆபரேட்டராக புதுக்கோட்டையைச் சேர்ந்த திருநங்கை சிவானி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக சிவானி கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் ட்ரோன் ஆபரேட்டிங் பயிற்சி பெற்றிருந்தார். கடந்த மாதம் ட்ரோன் வாங்குவதற்கான 5 லட்சம் ரூபாய் நிதியை முதல்வர் ஸ்டாலினிடம் அவர் பெற்றார். இதனைத் தொடர்ந்து இன்று புதுக்கோட்டை ஆட்சியர் அருணாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதால் விவசாயிகளுக்கு உதவ முடியும் என்றும் இதற்காக திருநங்கைகளுக்கு பயிற்சி கொடுப்பேன் என்றும் சிவானி தெரிவித்தார். உங்களுக்கு நள்ளிரவு 3 மணிக்கு திடீரென விழிப்பு வருகிறதா?
இதனால் தூக்கம் பாதியிலேயே தடைபடுவதாக கவலைப்படுகிறீர்களா? நள்ளிரவில் திடீரென விழிப்பு வருவதற்கு கவலைப்பட தேவையில்லை என்கின்றனர் விஞ்ஞானிகள். 8 மணி நேரம் தொடர்ச்சியாக தூங்கும் வழக்கம் முந்தைய காலத்தில் இருந்ததில்லை. அப்போதெல்லாம் மக்கள் இரவு தூக்கத்தை 2 பகுதிகளாக கொண்டிருந்தனர். முதல் தூக்கத்துக்கு பிறகு நடு இரவில் எழுந்து 1 மணி நேரம் வேலைகளை முடிப்பது, உறவினர்களுடன் உரையாடுவது ஆகிய வழக்கங்களை கொண்டிருந்தனர். பின்னர் விடியும் வரை தூங்குவர். இது 2வது தூக்கம் எனப்படும். தொழில்துறை, புரட்சி மற்றும் செயற்கை மின்விளக்குகளின் வருகையே இந்த பழக்கத்தை மாற்றியது. மின்சாரம் வந்த பின் மக்கள் இரவில் தாமதமாக விழித்திருக்க தொடங்கினர். இது நம் உடலின் செயல்பாட்டை மாற்றி நீண்ட தூக்கத்தை ஒரு கட்டாய பழக்கமாக்கியது. எனவே நடு இரவில் விழிப்பு வந்தால் கவலைப்பட தேவையில்லை. அது முந்தைய கால பழக்கத்தின் வெளிப்பாடு என்கின்றனர் விஞ்ஞானிகள். அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகளில் இந்தியாவில் ஒரு நாளைக்கு சராசரியாக 280 பேர் உயிரிழக்கின்றனர். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய குற்ற ஆவண காப்பக தரவுகளின்படி இந்தியாவில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் 1,73,826 பேர் உயிரிழந்தனர். இதில் அதிவேகமாக வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்துகளில் 1,08,841 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒட்டுமொத்த சாலை விபத்து மரணங்களில் 58.6 விழுக்காட்டினர் அதிவேக வாகனம் ஓட்டுதலால் நிகழ்ந்துள்ளது. பெங்களூருவில் பொது இடங்களில் குப்பை கொட்டுபவர்களை வீடியோ எடுத்தால் 250 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெங்களூருவின் வீதிகளை சுத்தமாக வைத்திருப்பதை உறுதி செய்வதற்காக பெருநகர பெங்களூரு ஆணையம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை நிறுவனம் இணைந்து ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளன. அதன்படி பொது இடங்களில் குப்பை கொட்டுபவர்களை வீடியோ எடுத்து பதிவு செய்யும் பொதுமக்களுக்கு 250 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதற்காக ஒரு பிரத்யேக வாட்ஸ்அப் எண் மற்றும் சமூக ஊடக கணக்குகள் ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதில் சிக்கும் குப்பை கொட்டும் நபர்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிப்பதோடு அவர்களின் வீட்டு வாசலில் அதே குப்பை கொண்டு வந்து கொட்டப்படும் என்றும் வித்தியாசமான எச்சரிக்கையை ஆணையம் விடுத்துள்ளது. இந்த திட்டத்தை உரியவருக்கே திருப்பி செலுத்தும் பரிசு என ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கரிகவுடா தெரிவித்துள்ளார். இஸ்ரோ அடுத்த 5 மாதங்களில் 7 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். அதன்படி ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக திட்டமிடப்பட்டுள்ள 3 ஆளில்லா செயற்கைக்கோள் பயணங்களில் முதலாவது டிசம்பரில் தொடங்கும் என கூறியுள்ளார். மேலும் இது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பியோமித்ரா என்ற பாதி மனித உருவ ரோபோவை விண்வெளிக்கு எடுத்துச் செல்லும் எனவும் இதுவரை 90% பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் நாராயணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்ணயித்த H-1B விசா கட்டணத்தை விட இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலை உள்ளதாக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். அது அமெரிக்க காங்கிரஸில் விவாதிக்கப்படும் ஹையர் சட்டம்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆல்ட் இன்டர்நேஷனல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் என்ற இந்த சட்டம் பொருட்கள் மீதான வரியை தாண்டி வெளி பணி சேவைகள் மீதும் சுங்க வரிகளை விதிக்க வாய்ப்புள்ளது. இது இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பம், சேவை ஏற்றுமதி ஆகியவற்றை நேரடியாக பாதிக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார்.